Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது பாடம் 8வது தமிழில் வகுப்பு நிலை திறன்களில் 5வது பாடத்தில் நானே செய்வேன் என்று ஒரு தேர்வு வைக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தமாக 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அந்த கேள்விகள் அனைத்திற்குமே நம்ம விடை எழுதப் போகிறோம். சரியான விடையை இறுதியில் உள்ள விடைத்தாளில் நிழலிடுக. அதாவது ஷேட் பண்ண சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சரியான விடை எங்கெல்லாம் இருக்குதுன்றதை டிக் பண்ணி வச்சிருக்கேன். முதல் கேள்வி, அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா அகர வரிசைனா என்ன நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அ ஆ இ ஈ என்ற வரிசையோ அல்லது கா கா கி கி என்ற வரிசையோ, அப்புறம் காவுக்கு அப்புறம் கா ஞா சா இந்த வரிசையில் இருந்தால் தான் அது அகர வரிசை. இது பாருங்க, இது சா வரிசைக்கு அடுத்து கா வரிசை வந்துருக்குது. முதல்ல கா தானே வரணும், அப்போ இது தப்பு. வீக்கு பிறகு பா வந்துக்குது, பா தானே முதல்ல வரணும், இதுவும் தப்பு. மகிழ்வோ மலையோசை முதல்ல ஆ வரணும், இதுவும் தப்பு. இது கரெக்டாக இருக்குது. கா வரிசை, சா வரிசை, பா வரிசை, மா வரிசை. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது, உயர்திணை சொற்கள் மட்டும் அமைந்த வரிசை எது? உயர்திணை என்பது என்ன? உயர்திணை மனிதர்களையும் தேவர்களையும் தெய்வங்களையும் குறிப்பிடுவது தான் உயர்திணை. இந்த இடத்துல மயில், அது அக்ரிணை, அது ஒரு பறவை. இதில் இருக்கிறது எல்லாமே உயர்திணை. இதுதான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி, தொடரில் உள்ள பலவின் பால் சொல்லை தேர்வு செய்க. பலவின் பால் என்பது அக்ரிணையில் ப்ளூரல் பன்மை. புத்தகங்கள் அலமாரியில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சார், புத்தகங்கள் என்பது பலவின் பால். சார், அலமாரியும் அக்ரிணை தானே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அலமாரி என்பது ஒருமை. ஸோ புத்தகங்கள் தான் சரியான விடை. 4வது கேள்வி, முன்னிலை ஒருமை வினையில் முடிந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று 3 உண்டு. தன்மை என்பது தன்னையும் தங்களையும் குறிக்கும். முன்னிலை என்பது நீ நீங்கள் எதிரில் இருப்பவரை குறிக்கும். படர்க்கை என்பது நம்ம 2 பேருமே சாராமல் வேற யாரையோ குறிப்பது தான் படர்க்கை. இப்போ இதில் பாரதியார் பாடலை மாணவர்கள் பாடினார்கள். பாரதியார் என்பது படர்க்கை, நாங்கள் என்பது தன்மை, மாலினி என்பது படர்க்கை. முதல் வரிசையில் நீ சென்றாய், நீ என்பது முன்னிலை ஒருமை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 5, பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஏரிக்கரையில் உள்ள மரத்தில் ஏரி பழம் தின்ற அணில் இலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. இதுதான் சரி. சார், இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்னா, இங்கே ஒழிந்து கொண்டதுன்னு வருது, தவறு. இதில் என்ன சார் தப்பு இருக்குது? ஏரிக்கரைக்கு இந்த ரீ போடக்கூடாது, வல்லினரி போட்டுருக்குறாங்க, தவறு. இங்கே ஏரிக்கு இந்த ரீ போடக்கூடாது, அதுவும் தவறு. ஸோ இதில் என்ன சார் தப்புன்னா, ஒளிந்து கொண்டது இந்த லீ போடக்கூடாது. ஸோ 5 கேள்வி முடிச்சாச்சா? 6வது கேள்வி போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்தும் வேண்டுமா? திறன் ஒர்க் புக் சார்ந்த வீடியோக்கள் 100க்கும் மேலே போட்டிருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் 3த்துக்குமே போட்டிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6வது கேள்வி, பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்தினால் 4வதாக அமையும் சொல் எது? விடை ஈதல். தொடரில் உள்ள பிழையை நீக்க பயன்படும் சொல்லை கண்டறிக. தொடரில் முதல்ல எங்கே பிழைக்குது பாருங்க. ஆஷிம் நாளை மாலை வந்தான். நாளை என்பது எதிர்காலம், வந்தான் என்பது இறந்த காலம். ஸோ இங்கே தான் தவறுகுது. இப்போ இந்த நாளை என்பதை தூக்கிட்டு நேற்று என்று போட்டுட்டா நமக்கு தொடரில் உள்ள பிழை நீங்கிவிடும். அப்போ விடை நேற்று. அடுத்தது, எங்கே என்ற வினாச்சொல் நிரம்புவதற்கு ஏற்ப வினா தொடர் எது? இந்த எங்கே என்பதை எந்த டேஷில் போட்டால் பொருந்தும்?
முக்கணிகளில் ஒன்றாக இடம்பெறுவது எங்கே அப்படின்னு போட்டால் பொருந்துமா? பொருந்தாது. அங்கே என்ன போடணும்? எதுன்னு போடணும். ஸோ உங்களுக்கு பிடித்த கனி எது? மாம்பழமா, பலாப்பழமா, வாழைப்பழமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு எந்த பழம் அதிகமாக பிடிச்சிருக்குதுன்றத நம்ம கமெண்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு பொருட்காட்சி டேஷ் நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது? இப்போ இந்த எங்கேவை ஆவில் போட்டுடலாம். அப்போ இதுதான் விடை. கவின் வீட்டு பாடங்களை செய்து விட்டான். இத்தொடரில் வீட்டு பாடம் என்பது எதை குறிக்கிறது? அவன் எதை செய்தான் என்ற கேள்விக்கு பதில் என்ன வருது? வீட்டு பாடம்னு வருது. எதை, யாரை என்ற கேள்விகளுக்கு விடை வந்தால் அது செயபடு பொருள், ஆப்ஜெக்ட். 10. மகிழன் எதிர்காலத்தில் செய்வதை உணர்த்தும் தொடரை தேர்ந்தெடுக்க. மகிழன் பாடல் பாடுவான் என்பதுதான் எதிர்காலம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.